This video is sponsored contains online shopping. சிக்கன் வறுவல் செய்வது எப்படி? இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம், பார்த்துக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டுமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு கொஞ்சம் அடுத்தது கொஞ்ச நேரம் அது வந்து எண்ணெய் காயிற மாதிரி கொஞ்சம் கடுகு காயணும். இப்போ கடுகு வந்து பொரியுது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை போடுறோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பழம் அரிஞ்சு வச்சிருக்கு, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கு, அது ஒரு வதக்குறோம். பார்த்துங்க, ஒரு வதக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் தக்காளி பழம் வெங்காயம் போட்டிருக்கோம். இது 5 நிமிஷம் வதக்கணும். இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கொட்டுறோம், பாருங்கள். சிக்கன் மசாலா கொஞ்சம், அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம், இதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு போட்டோமா, அடுத்தது கொஞ்சம் நேரம் அதை போய் ஒரு வதக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களா. அடுத்து குழம்புல வந்த கறியை வந்து சிக்கனை வந்து இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், தள்ளுறோம் பாருங்கள், தள்ளிட்டுங்களா. இப்போ இது போட்டு ஒரு வதக்குறோம். இது தேவையான உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்களா. வெந்த உடனே நல்லா ஒரு வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு எலுமிச்சைக்கு அரிஞ்சிக்கிறோம். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் புளிஞ்சு விட்றோம், பாருங்கள். புளிஞ்சு விட்டுங்களா. அடுத்தது ஒரு கிண்டி விட்றோம், கிண்டி விட்டுங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம், மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டோம். இப்போ இது ஒரு கிண்டி விடுறோம். சாப்பிட்டு பாருங்கள், இது டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வறுவல் ரெடி. இது ஒரு வறுவல், நல்லாயிருக்கும்.